மீனத்தில் ராகு இருந்தால் அது 12 லக்னங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? அனைவருக்கும் வணக்கம். ராகு எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்குன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ராகு மீனத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் வெளிநாடு மூலமாகவோ அதில் மூலமாக இழப்புகளை சந்திக்கிறதுக்கு அமைப்புகள் உண்டு. இன்வெஸ்ட் பண்ணுவார், பெரிய லாபம் இல்லைனாலும் கொஞ்சம் இழப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக வெளிநாட்டு தொடர்பு மூலமாக அவர் விரும்பின விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் கடல் தாண்டி தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கடக லக்னத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கிறதுனால ரகசிய நடவடிக்கைகள் நிறையா செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரகசியமாக மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒரு நபரோட நெருங்கி வாழ்வக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால கால் பகுதியில் அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. துலா லக்னத்திற்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால வாயு அடைச்சி கால் வாதம் மாதிரி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடி கால் பகுதி. விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிறதுனால அவர் வெளிநாட்டில் உள்ள பெண்ணை இன்டர்நெட் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இடம் வாங்கி அதில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர லக்னத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால ஒரு தொழில் மூலமாக வெளியூர்லேயே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. கும்ப லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு நிலையான முடிவாக இருக்க மாட்டார். நிறைய விஷயங்களை வெளியிலே தான் சுற்றக்கூடிய அமைப்புகள், கடல் தாண்டி இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் அதிகமாக விரும்பக்கூடியவராக இருப்பார். இப்படி ராகு ஒரு வீட்டில் இருந்துன்னா அது 12 லக்னங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதேமாதிரி ராகு எந்த நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் துல்லியமான பலன்களை பார்க்கலாம். அது அவங்க சுய ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன் தான். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.